மகன் ஸ்ரீஹரி கதாநாயகன் ஆனது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கண்கலங்கி நடிகை வனிதா பேசியுள்ளார். நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி, உங்க பையன் ஹீரோவா பண்றாரு, அதே டைம்ல நீங்க ஹீரோயினா இன்னும் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்குமே இண்டஸ்ட்ரியில நடந்திருக்காது. அது உங்க அம்மாவுக்கு கூட நடக்கல. ஆனா உங்களுக்கு அது அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அது சம்திங் ஹியூஜ். ஏன்னா ஐ திங்க் அந்த வயசுல ஒரு 18 இயர்ஸ் இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆனப்போ ஃபர்ஸ்ட். அப்போ ஸ்ரீஹரி பிறக்கும் போது எனக்கு 18 கம்ப்ளீட்டட் 19 டச்சிங் ஐ திங்க். அப்போ அந்த டிசிஷன் ராங் டிசிஷன் கூட நம்ம லைஃப்ல சம்டைம்ஸ் நினைப்போம்ல, ஏர்லி மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டான்னு. பட் நான் என்றைக்குமே அதுக்கு நான் ரிப்பெண்ட் பண்ணதில்லை. ஏன்னா அது தப்போ ரைட்டோ, அந்த குழந்தை அந்த நேரத்தில் எனக்கு பிறந்தனால தான் இன்னைக்கு வளர்ந்து இவ்வளோ பெரிய ஹீரோவா இதே நேரத்தில் நிற்கிறாரு. நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் ஜோவிகாவை கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே நிறைய இந்த யூடியூப்ல என் சேனல்லாம் வருவாங்க. குக் வித் கோமாளியில் வந்திருக்காங்க, பிக் பாஸ் ஸ்கூலில் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வளர்ந்ததை பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீஹரி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே லைம் லைட்டில் இல்லை. ஸோ திடீர்னு என் பையன் ஹீரோவா அங்கே ஒரு ஹீரோ நிற்கும் போது எல்லாருக்குமே ஷாக்கு, இது யோர் சன் அப்படின்னு. அண்ட் த காம்ப்ளிமெண்ட்ஸ் தட் ஐ கெட் விச் இஸ் ஆக்சுவலி இன்னும் நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ், லைக் யூ டோன்ட் லுக் லைக் அ மதர் ஆஃப் சச் அ பிக் பாயின் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ டெஃபினெட்லி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ ப்ரே ஃபார் ஹிம். எப்போவுமே எந்த தாயும் அது ஒன்றும் அது சொல்லி இது சென்டிமெண்ட்லாம் கிடையாது. தாய் தான். ஸோ அந்த ஒரு இதில் ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் டூ. ஏன்னா இதே சுச்சுவேஷனில் நானும் இங்கே நின்று உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு கடவுள் எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு. அண்ட் அதை விடவே ஒரு சப்போர்ட்டிவ் டாட்டர் கொடுத்துருக்காரு. அவள் இல்லைன்னா நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கவே முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.